ரூட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யாரை பத்தி பேச போறோம், எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, பொதுவா நாம சினிமாவை பத்தி பேசியிருக்கோம், நடிகர் நடிகைகள் பத்தி பேசியிருக்கோம். சினிமா நடிகர்கள் வாங்கக்கூடிய சம்பளம், அவங்களுடைய சொத்து மதிப்பு எவ்வளோ அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்களை நாம பேசியிருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு நாம பார்க்க போறது சின்ன திரையை பத்தி பார்க்க போறோம். சின்ன திரையில நிறைய நடிகர்கள் நடிகைகள் அப்படின்னு இருக்காங்க. இவங்களை டே பை டே நாம டிவில பார்த்துக்கிட்டு இருக்கோம். சினிமால நடிக்கிறவங்க எல்லாம் கோடிகள்ல லட்சங்கள்ல சம்பளம் வாங்குறாங்க. ஆனா சீரியல்ல நடிக்கிறவங்க எவ்வளவு சம்பளம் வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். சோ அதை பத்தி தான் இப்ப நாம பார்க்க போறோம். குறிப்பா நாடகம், ரியாலிட்டி ஷோ அப்படின்னாலே விஜய் டிவி தான் இப்போ மக்கள் மனசுல மிகப்பெரிய அளவுல இருக்கு. சோ அப்படிப்பட்ட விஜய் டிவி தான் எல்லாருமே விரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஜய் டிவில வளர்ந்தவங்க பல பேர் இன்னைக்கு வெள்ளித்திரையில நட்சத்திரங்களா ஜொலிச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ அதுல நாம சொல்லணும் அப்படின்னா ஃபர்ஸ்டா நம்ம எல்லாரோட மைண்டுக்கும் வர்றது, நம்ம எல்லாருக்குமே ஒரு இன்ஸ்பிரேஷனா இருக்கிறது சிவகார்த்திகேயன் தான். சோ சின்ன திரையில இருந்து தன்னுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வெள்ளித்திரையில ஹீரோவா இருக்காரு, டைரக்டரா இருக்காரு, ப்ரொடியூசரா இருக்காரு. சோ எல்லா ரோலுமே அவரே பிளே பண்ணிட்டு இருக்காரு ஒரு படத்துல. சோ அந்த அளவுக்கு ஒரு டேலண்டட் பர்சன் வந்து விஜய் டிவில இருந்து போயிருக்காங்க. அடுத்தடுத்து அதுல இருந்து நிறைய நடிகர்கள் நடிகைகள் படங்களுக்கு போயிருக்காங்க. சோ எதையுமே நாம வந்து அந்த சேனலை வந்து குறைச்சு சொல்லவே முடியாது. சோ அதுல ஒரு ஆங்கரிங் சான்ஸ் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி பல பெண்கள் வந்து அந்த சேனலை ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா விஜய் டிவில ஒரே ஒரு சீரியல் பண்ணிட்டா போதும்பா, நம்ம ரொம்ப ஃபேமஸ் ஆயிடலாம் அப்படின்னுமே நிறைய பேர் இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு விஜய் டிவி மிகப்பெரிய ஒரு இடத்துல இருக்கு. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் சீரியல் தான். விஜய் டிவி சீரியல்னாலே அது வேற லெவல்ல போகும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ விஜய் டிவில பல சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. அதாவது மத்தியானம் பார்ட் ஆஃப் சீரியல்ஸ் நிறைய போகுது. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock மேல இருந்து நைட் 11 o'clock வரைக்கும் ஒரு பார்ட் ஆஃப் சீரியல்ஸ் போயிட்டு இருக்கு. இது எல்லாத்துலயுமே டாப் 5 சீரியல்ஸ் தான் இப்ப நாம எடுத்திருக்கோம். பட் சீரியலை பத்தி பேச போறது கிடையாது. சீரியல்ல நடிக்கக்கூடிய நடிகைகள் டே பை டே எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுல வந்துட்டு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போகி இப்பதான் அந்த சீரியல் முடிஞ்சது. கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்கு மேல இந்த சீரியல் சக்சஸ்ஃபுல்லா போச்சு. இப்பதான் முடிஞ்சது. அதோட செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் இன்ஸ்டாகிராம்ல பயங்கர வைரலா இருந்தது. சோசியல் மீடியா ஃபுல்லா அந்த வீடியோஸ் தான் இருந்தது. ஏன்னா அந்த ஷூட்டிங் முடியும் போது ஒரு ஃபேமிலியா எல்லாருமே இவ்வளோ வருஷம் டிராவல் பண்ணியிருப்பாங்க. ஸோ பிரியிறோம் அப்படின்றத நினைச்சு எல்லாருமே கேக் வெட்டி ரொம்பவே அழுதெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் அவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பாங்க. எஸ், மகாநதி சீரியலை பத்தி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அந்த சீரியல் வந்து முடிஞ்சிருச்சு. அது முடிகிற அந்த செலிப்ரேஷன் தான் எல்லா சோசியல் மீடியாலும் பயங்கர வைரலா போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ அதுல நடிச்ச லக்ஷ்மி பிரியா அப்படிங்கிறவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. அவங்க ஆல்ரெடி பல சீரியல்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் இருந்தாலும் மிகப்பெரிய ஒரு பேர் வாங்கி கொடுத்தது அப்படின்னா இந்த மகாநதி சீரியல் தான். ஸோ சீரியல்ல வந்து எல்லாருமே லவ் பண்ணுவாங்க, ரொமான்ஸ் சீன் எல்லாம் இருக்கும். பட் இதையே வந்து நம்மளோட ஆடியன்ஸ் ரொம்ப பிடிச்சு போயிடுச்சு அப்படின்னா அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சு அவங்களே பேசி கல்யாணம் வரைக்கும் அவங்களே கொண்டு போயிடுவாங்க. சோ அந்த மாதிரி தான் விஜய் அண்ட் காவேரி அப்படின்னு சொல்லி அவங்களோட கேரக்டர் நேமையே சேர்த்து வச்சு எல்லாம் பேசியிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு அவங்க ரெண்டு பேரும் பயங்கர ஃபேமஸ் ஆயிருந்தாங்க. ஸோ காவேரியுடைய ஒரிஜினல் பேர் தான் லக்ஷ்மி பிரியா. ஸோ அவங்க அந்த சீரியல்ல லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. அவங்களாலதான் அந்த சீரியல் ரொம்பவே சக்சஸ்ஃபுல்லா போச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஆக்டிங் அவ்வளோ ஒரு கேஷுவலா இருக்கும். அவங்களோடது ஒரு ஆக்டிங் மாதிரியே தெரியாது. நார்மலா ஒரு பொண்ணு போல்டா எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி தான் அவங்களோட கேரக்டர் இருக்கும். சோ லக்ஷ்மி பிரியா சீரியல் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 10,000 ரூபாய் தான் சம்பளமா கொடுக்கப்பட்டிருக்கு. பட் 1 இயர்க்கு அப்புறமா சீரியல் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போனதை பார்த்துட்டு அவங்களோட சம்பளத்தை உயர்த்த ஆரம்பிச்சுட்டாங்க. சோ அதனால அவங்க ஒரு நாளைக்கு 15,000 ரூபாய் சம்பளமா வாங்கியிருக்காங்க. அடுத்ததா பாண்டியன் ஸ்டோர் 2. சோ ஃபர்ஸ்ட பத்தி நம்ம பேசல, ஏன்னா அது முடிஞ்சிருச்சு. இப்போ பாண்டியன் ஸ்டோர் 2 தான் போய்கிட்டு இருக்கு. அதுல மிகப்பெரிய ஒரு ஆக்ட்ரஸ் தான் லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க, நிரோஷா. இவங்க ராதிகாவோட தங்கச்சி, அது நமக்கு தெரியும். இவங்க பல படங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து அவங்களே ஒரு ஸ்டேஜில் சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து பல லாங்குவேஜில் பல படங்கள் பண்ணியிருக்கேன். பட் அந்த பேரெல்லாம் எல்லாரும் மறந்துட்டாங்க, என் பேரையும் மறந்துட்டாங்க. இப்போ என்னை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே என்னை வந்து கோமதி அப்படின்னு தான் கூப்பிடுறாங்க. கோமதியா தான் இப்போ நான் மக்களோட மனசுல நிற்கிறேன். ஸோ நான் நடிச்ச இந்த சீரியல் மிகப்பெரிய அளவில் எனக்கு பேர் வாங்கி கொடுத்துருக்கு. அவ்வளோ பெருமையா இருக்கு ஒரு நாடகம் பண்றது அப்படிங்கறத நிரோஷாவே அவங்களோட வாயால சொல்லியிருந்தாங்க. சோ இந்த சீரியல்ல நிரோஷா ரொம்பவே சீனியர் ஆர்டிஸ்ட் அப்படின்றதுனால அவங்களுக்கு ஒரு நாளைக்கு 40,000 ரூபாய் சம்பளமா கொடுக்கப்படுது. சோ ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிக்குவாங்க. சோ இந்த சீரியல் முடிகிற வரைக்கும் அவங்க தான் கண்டிப்பா அதை பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சைன் பண்ணுவாங்க. சோ அதனால அவங்களுக்கு டே பை டே பாத்தீங்கன்னா 40,000 ரூபீஸ் சேலரியா கொடுப்பாங்க. சோ
சோ டெய்லி 40,000 ரூபாய் வாங்கினா அப்போ எங்கேயோ போகுமே சம்பளம் ஒரு மாசத்துக்கே அப்படின்னு கண்டிப்பா நீங்க எல்லாம் நினைக்கலாம். ஆனா சீரியலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மாசத்துக்கு தேவையான சீன் இல்ல ஒரு 10 நாளுக்கு தேவையான சீனை வந்து ஒரு 2-3 நாள்ல எடுத்து முடிச்சிருவாங்க. சோ அதுல ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் இருக்கும். அது ஆல்டர்னேட் டேஸா தான் வரும். சோ அப்படி பாக்குறப்போ மாசத்துல அவங்களுக்கு ஒரு 10 நாள் 15 நாள் தான் வேலையே இருக்கும். சோ அந்த 10 நாள் 15 நாளுக்கு தான் அவங்களுக்கு டே பை டே அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி சம்பளம் கொடுக்கறாங்க. சோ அப்படிதான் நிரோஷா 40,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. அடுத்ததா இப்போ எல்லாருடைய ஃபேவரட் சீரியலா இருக்கக்கூடிய ஐயனார் துணை தான். சோ இந்த சீரியல் ஆரம்பிக்கும் போது இதெல்லாம் ஒரு சீரியலா அப்படின்னு தான் எல்லாருமே யோசிச்சோம். நான் கூட அப்படிதான் யோசிச்சேன். பட் இப்போ போக போக சீரியல் பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா போய்கிட்டு இருக்கு. டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி தான் எப்பவுமே வந்து விஜய் டிவில பண்ணுவாங்க. அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. நார்மலா ஒரு குடும்பம், மாமனார் மாமியார், அழுகை இப்படியெல்லாம் இல்லாம ஒரு ஆண்களை மையமா வச்சு பெண்கள் இல்லாத வீடு எப்படி இருக்கும், அந்த வீட்டை ஊர்ல இருக்கிறவங்க என்ன பேசுவாங்க, சோ அங்க வாழ போற பொண்ணு எப்படி வருவாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களை ரொம்பவே தத்ரூபமா காமிச்சிருக்காங்க ஐயனார் துணையில. சோ ஐயனார் துணையில நிலா அப்படிங்கிற கேரக்டர்ல மதுமிதா லீட் ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. மதுமிதா ஏற்கனவே ஒரு சீரியல்ல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்காங்க. சோ அது வந்து சன் டிவில எதிர்நீச்சல் சீரியல்ல அவங்க பண்ணியிருந்தாங்க. அடுத்ததா இந்த சீரியல்ல தான் கமிட் ஆயிருந்தாங்க. சோ ஆரம்பத்துல டல்லா இருந்தாலும் இப்போ இந்த சீரியல்ல அவங்க தான் ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. சோ மதுமிதா அந்த சீரியல்ல ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 25,000 ரூபாய் வாங்குறாங்க. அடுத்ததா சிறகடிக்க ஆசை. இந்த சீரியல் ப்ரோமோவை பார்க்கும்போது கூட எப்பவும் போல ஒரு ரவுடி ஹஸ்பண்ட், ஒரு சாஃப்டான ஒரு வைஃப் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்த்தோம். ஆனா அது போக போக டோட்டலா வேற மாதிரி இருந்தது. மெட்டி ஒளியில எப்படி சரோ மாமியார் இருப்பாங்களோ சோ அதே மாதிரி இதுல மீனா கேரக்டருடைய மாமியாரோட பேச்சு தான் எல்லா இடத்துலயுமே போய்கிட்டு இருக்கும். அவ்வளோ ஒரு வில்லத்தனமானவங்க. சோ அந்த அளவுக்கு இப்ப இவங்களோட மாமியார் கேரக்டரும் பயங்கர ரீச் ஆகிக்கிட்டு இருக்கு. சோ இந்த சிறகடிக்க ஆசை சீரியல்ல நடிச்சிட்டு இருக்கக்கூடிய மீனா அப்படிங்கிறவங்களுடைய ஒரிஜினல் பெயர் கோமதி பிரியா. சோ இவங்க ஒரு ஆடியன்ஸா அறிமுகமாகி இப்ப சீரியல்ல ஹீரோயினா நடிக்கிற அளவுக்கு வந்திருக்காங்க. தமிழ் மட்டும் இல்லாம தெலுங்கு, மலையாளம் அப்படின்னு சொல்லி பல மொழிகள்லயும் இவங்க இதே சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. லீட் இவங்க தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அந்த ஹீரோவை மட்டும் தான் வேற வேற ஆட்களை மாத்தி மத்த லாங்குவேஜ்ல இதே சீரியல் போய்கிட்டு இருக்கு. சோ இந்த சீரியலுக்காக கோமதி பிரியா ஒரு நாளைக்கு 25,000 ரூபாய் சம்பளமா வாங்கிட்டு இருக்காங்க. சோ ஃபைனலா சின்ன மருமகள் அப்படிங்கிற சீரியல் இப்போ கொஞ்சம் அப்படியே விறுவிறுப்பா போகுது. இருந்தாலும் இது வந்து மத்த எல்லா சீரியலை விட இது வந்து லாஸ்ட் அப்படின்னு தான் நாம சொல்லணும். ஏன்னா இதுல எந்த உண்மையும் சீக்கிரமா தெரியவே தெரியாது. சோ பாக்குற ஆடியன்ஸ்க்கு பிரஷர் தான் ஏறுமே தவிர இந்த சீரியல் கொஞ்சம் மொக்கையா தான்ப்பா இருக்கும், ரொம்ப டல்லா போகக்கூடிய ஒரு சீரியல் தான் அப்படின்ற மாதிரி தான் பேர் இருக்கு. சோ இதுல தமிழ்ச்செல்வி அப்படிங்கிற கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க ஸ்வேதா. அவங்க தான் லீட் ரோல் பண்றாங்க. சோ ஸ்வேதா இப்பதான் ஃபர்ஸ்டா ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களும் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியாவில இருந்து வந்தவங்க தான், இன்ஸ்டால இருந்து வந்தவங்க தான். சோ இப்போ இவங்க பர்சனலா நிறைய பிரச்சனைகளும் ஃபேஸ் பண்ணி இப்பதான் ஓரளவுக்கு செட்டில் ஆயிருக்காங்க. சோ ஸ்வேதா இந்த சீரியலுக்காக ஒரு நாளைக்கு எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா 18,000 ரூபாய் சம்பளமா வாங்குறாங்க. நீங்க நினைக்கலாம் இவங்கெல்லாம் டே பை டே இவ்வளவு சம்பளம் வாங்குறாங்களே, அப்ப இதெல்லாம் லட்சத்துல போகுமே அப்படின்னு நினைக்கலாம். சோ நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி சீரியல் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் 10 நாளைக்கு தேவையான சீனை ஒரு நாள் 2 நாள்ல எடுத்து முடிச்சிருவாங்க. சோ அப்படி இருக்கிறப்போ கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னா அந்த ஷூட்டிங் எல்லாமே ஆல்டர்னேட் டேஸா சேஞ்சஸ் ஆகும். சோ இவங்க வாங்கக்கூடிய சம்பளத்துல முக்காவாசி இவங்களுக்கு கண்டிப்பா செலவு இருக்கும். ஏன்னா ஷூட்டிங் ஸ்பாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்கப் ஆர்டிஸ்ட் மட்டும் கொடுப்பாங்க. பட் ட்ரெஸ்ஸிங்ஸ் எல்லாமே இவங்களோட ஓன் ட்ரெஸ் தான். சோ ஒரு நாளைக்கு ஒரு 8 சீன் 10 சீன் எடுக்கிறாங்கன்னா அந்த 8-10 சீனுக்கு நாம ஒரு 15 ட்ரெஸ் ஆவது வீட்ல இருந்து கொண்டு வர மாதிரி இருக்கும். சோ அதுக்கு பிளவுஸ் தைக்கிறது, அதுக்கு மேட்சிங்கா செட்ஸ் வாங்கி போடுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் நம்மளோட சொந்த காசுல தான் நம்ம கொண்டு போகணும். சோ இதுக்கே ஆக்சுவலி அவங்க வாங்கக்கூடிய பாதி சம்பளமானது போயிடும். சோ மீதி இருக்கக்கூடிய சம்பளம் மேக்கப் ப்ராடக்ட் அண்ட் போட்டோ ஷூட் இதெல்லாம் பண்ணாதான் நம்மள நாம வந்து ப்ரோமோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நமக்கான வாய்ப்புகள் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு சீரியல் ஆர்டிஸ்டோடைய சம்பளம் இருக்கு. பட் அவங்களுக்கான ஸ்ட்ரகிள்ஸும் இதுல நிறைய இருக்கு. சோ இதுல அவ்வளவு சீக்கிரம்லாம் நம்மளால வந்துட்டு பெரிய அளவுல வந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா வந்துட முடியாது. சோ எல்லாமே கஷ்டப்பட்டாதான் கிடைக்கும் அப்படின்றது தான் இந்த மாதிரியான விஷயங்கள். சோ எல்லாருக்குமே வந்து சினிமால நடிக்கணும் இல்ல ஒரு சீரியல் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். சினிமாக்குள்ள போயிட்டா பேரு பணம் புகழ் எல்லாத்தையும் ஈஸியா சம்பாதிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பும் இருக்கும். பட் கண்டிப்பா அது 100% தப்பு. எல்லா இடத்துலயுமே கஷ்டப்பட்டா மட்டும்தான் நம்மளால ஒரு நல்ல சம்பளத்தை அடைய முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சோ நான் சொன்ன இத்தனை சீரியல்ல எது உங்களோட ஃபேவரட், அதோட ஹீரோயின் யாரை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி டே பை டே இன்ட்ரெஸ்டிங்கான சினிமா அப்டேட்ஸ், நடிகர் நடிகைகள் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.